3. வணக்கங்க. என் பேர் சண்முகசுந்தரம் சுபையன். பார்ன் கோயம்புத்தூரினுங்க. பட் ஐ ஹவ் பீன் ரிசைடிங் இன் ஜெர்மனி ஃபார் பாஸ்ட் 20 yearsங்க. கம்மிங் ஃப்ரைடே 19th April, which is an important day for all of us, பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு கே அண்ணாமலை அவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலியமாக ஒரு சிறந்த தலைவர், கல்வியாளர், பன்முகத்தன்மை கொண்டவர், அப்புறம் விஷனரி லீடருங்க. அவர் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புவதன் மூலியமாக கோயம்புத்தூருக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மத்திய அரசுடன் சேர்ந்து சுமூகமாக பேசி நம்முடைய மாவட்டத்திற்கும் நம்முடைய கோவை சிட்டிக்கும் தேவையான அனைத்து வசதிகளையும் அவர் கொண்டு வருவார்கள் நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்கிட்ட இருக்குது. அதை நம்ம கொண்டு வரணும்னா இவருக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கணுங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பிரச்சனைகள் இருக்குங்க. அது இமீடியட்டாக அவர் அட்ரஸ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். அதில் சில முக்கியமான விஷயம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுங்க. இது லாங் ஸ்டோரிங்க. நம்ம நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் கனெக்ஷனே சரியாக கொண்டு வரலைங்க. இதை நம்ம இண்டஸ்ட்ரி சிட்டின்னு சொல்கிறோம், மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். பட் இது வரைக்கும் அந்த விதம் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் நம்ம மாநில அரசோ மத்திய அரசோ கொண்டு வர்றதுக்கு எந்த விதம் செய்யலைங்க. ரெண்டாவது இந்த எஸ்எம்இஸ் அதோடைய கிளஸ்டர்ஸ் அமைப்பதன் மூலிமா நம்மளுடைய தொழில் பாதுகாக்கப்படுங்க. இது இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் சிட்டியை இது குளறுபடிகள்லாம் நிவர்த்தி பண்ணணுங்க. ஸ்மார்ட் சிட்டியில் சில இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்க. இதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும், ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு சிறந்த தலைவர் ஒருத்தர் தேவைப்படுறாருங்க. அவர் அத்திப்பூத்தாற் போல் நம்மளுக்கு இந்த தடவை நம்மளுக்கு ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. இதை நம்ம பயன்படுத்தி நம்முடைய இளம் தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி நம்முடைய கோவையுடைய வளர்ச்சியை ஊர்ஜிதப்படுத்த உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேனுங்க.